ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் எஸ்எல் கண்ணன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருள் நிறைந்த ஒரு மலைப்பகுதிக்கு அடியில் இருக்கோங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க நைனாமலையில் நாம் இருக்கோங்க. இப்போதைக்கு ஒரு மலையேற்றத்துக்காக ஒரு ஃபங்க்ஷனாக வந்தோம். ஸோ ஒரு vlog கவரேஜாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, ஒரு vlog எடுத்துடலாங்களா? வாங்க போகலாம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இன்னும் 1 hour ஆகும் நாங்கள் மலையாடிவாரத்துக்கு போகிறதுக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கோசரம் வந்தேன். ஸோ தென் இந்த விலாகும் ரிப்பீட் ஆகுங்க. இன்னொருத்தர் நம்ம புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நம்ம இன்னொருத்தர் நம்ம விலாக் பண்ண தான் போகிறோம். அது இன்னொருத்தர் ரிப்பீட் ஆகும். இப்போ எப்படி இருக்குது, அப்போ எப்படி இருக்குன்றத ஒரு கம்பேரிட்டிவ் விலாக நம்ம பார்க்கலான்னு இருக்கேன். நம்ம சேனலில் ஒரு கம்பேரிசன் விலாகாக இருக்கலாம்னு ஒரு ஐடியாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நைனாமலைக்கு வரதுன்னா நாமக்கல் புதன் சந்தையில் இறங்கி வரணுங்க. தென் அடுத்த விஷயம், பஸ்ஸஸ் எதுவுமே இல்லை. கவர்மெண்ட் சார்பாக எந்த ஒரு பஸ்ஸுமே இயக்கப்படுறது இல்லைங்க இந்த ஊருக்கு. மக்கள் நடந்தா வர்றாங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருப்பேன். நைட்டு வரும்போது வண்டியில் வரும்போது பார்க்குறேன் ஏகப்பட்ட பேர் நடந்தாங்க வர்றாங்க. ஸோ இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். பஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. காலைல நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சா நான் பார்த்து சொல்கிறேங்க. ತುಂಬ ನಕ್ಕಾಣ ಕವಲ ಬಿಡುಂಗನು மக்களை கிட்டத்தட்ட ஒரு 200 படிக்கு மேலே ஏறியிருப்போங்க. மக்களை கிட்டத்தட்ட நீங்கள் ஒருத்தர வந்துட்டிங்கன்னா ஸ்டீப் படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 200 படிக்கிட்டு மேலே நீங்கள் நிற்காமல் ஏற மாதிரி தாங்க இருக்கும். வயசானவங்க கொஞ்சம் வர்றதை தவிர்க்கலாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரை வருஷத்தில் 4 நாள் மட்டும்தாங்க இந்த கோயிலுக்கு கூட்டம் அதிகமாக வரும். மற்ற நாள் உங்களுக்கு ரொம்ப கம்மி தாங்க இருக்கும். ஸோ வரணுன்னா வரலாங்க. நீங்கள் பஸ் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாதுங்க, நீங்களே தான் வரணும். பார்த்தீங்கன்னா எப்படி ஏறுதுன்னு நம்ம தாங்க நீங்கள் ஏறணும். நான் ஸ்டாப்பை நீங்கள் பாட்டி ஏறிட்டே இருக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 படி ஏறி இருப்பேன். இப்போ தாங்க ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். 3 வருஷனால வந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. எந்த இடத்துல உட்காந்தாலும் கொஞ்சம் ஃபைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஆரம்பித்து அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் இருக்குங்க. ஐ திங்க் அரௌண்ட் 5:50 ஆரம்பிச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20. இப்போ தாங்க கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து மேலே போகணுங்க. எல்லோரும் போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் மேலே ரெஸ்ட் எடுத்துட்டேன். உடனே நான் மேலே போகணுங்க. ஆனால் வியூ இந்த இடத்துல நல்லா இருக்குங்க. நல்லா உங்களை ஸ்டெப்ஸும் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லா வியூ தெரியுதுங்க. போவோம், இன்னும் கொஞ்சம் மேலே போவோம். இந்த விலாக் கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க எடுக்க போகிறேன். நான் ரொம்பலாம் டீட்டெயிலாக எடுக்கிறதுக்கு அந்தளவு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க இங்கே. அது கல்வெட்டாட்டம். ஸோ தாராளமாக வரலாங்க. ஒன்ஸ் இன் லைஃப் டைம் வரலாம் ஏற முடியும்னா. அவ்வளோங்க. இப்போ எனர்ஜி கிடச்சாச்சு, திரும்ப மேலே போகிறோம். பை.
மக்களே, கஷ்டப்பட்டு இதுக்கு தாங்க வந்தோம். இப்போ போய் கோயிலை பார்க்க வேண்டியதாங்க. ஹலோ மக்களே, எப்படியே கோயிலெலாம் பார்த்துட்டு உடனே அவசர அவசரமாக தான் கீழே இறங்க ஆரம்பிச்சேன். வெயில் வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாக இறங்கினாதாங்க டயர்டாகிடும். இல்லைனா லேட்டாக இறங்க டயர்டாகிருங்க. வெயில் வந்துருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக டைமுக்கு எங்கெல்லாம் இங்கே படிக்கிட்டு பார்த்திங்கன்னா எகெயின்ஸ் ரொம்ப ஸ்டீப்பாக தாங்க இருக்கும். இறங்குறதும் பார்த்து தாங்க இறங்கணும். ரொம்ப பார்த்து இறங்கணும். ஸோ வர்றவங்க கேர்ஃபுல்லாக இருந்துப்பாங்க.